தாய்மையினவதார வேங்குழல் வழக்கிசை வேங்குழல் வழக்கிசை வேதபராபர வியனுலகினில் தர்மம் வியக்கும் அருளை தர சரவர பவ குகே தாய்மார்களே, ஓடிவ செங்கங்களே, வளர்ந்து வரும் கலைக்கும் வாழ்வளிக்கும் கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் நெய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் உயர்திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் முதற்கண்
ஏனைய பெரியோர்களுக்கும் தன் தாயகத்தில் மானத்தை காக்க தன் மகனை போருக்கு அனுப்ப உள்ள பிடித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமை தேடித்தந்த சிறுவர் சிறுவருக்கும் எங்கள் பொன்னியின் நாடக மன்றத்தின் சார்பில் இரண்டாவது வணக்கம். ஜாலியாக இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காதலிக்க வேணும்னா மூட்டை உடைக்க கத்துக்கணும். காதலிக்க வேணும்னா மூட்டை உடைக்க கத்துக்கணும். காதலிலே தோல்வியுட்டா பீரி குடிக்க ஒத்துக்கணும். காதலிலே தோல்வியுட்டா பீரி குடிக்க ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கோவிலுக்கு போகும்போது ஓரக்கண்ணால் பார்க்கிறேன். கோவிலுக்கு போகும்போது ஓரக்கண்ணால் பார்க்கிறேன். செல்போனில் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகுது. செல்போனில் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகுது. ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நாடகம் என்பது ஒரு மலருக்கு சமமானது. உதாரணமாக ஒரு மலர் வனத்திலே அழகாக மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும். அந்த மலர்களை அந்த வழியாக செல்லும் பெண்கள் பார்க்கும் பொழுது இந்த மலர்கள் எல்லாம் அந்த செடியில் இருப்பதை விட எங்கள் கூந்தலிலே இருந்தால் எங்களுக்கும் பெருமை, அந்த மலர்களுக்கு பெருமை என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அதே மலர்களை மனமானவர் பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரே, இந்த நேரத்தில் என் அத்தான் அருகில் இருந்தால் உன்னை கொட்டாக பறித்தன் தலையில் சுடுவார். அப்பொழுது உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. இதை கண்டு என் அத்தானும் சந்தோஷப்படுவார் என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அதே மலர்களை மனமாகி கணவனை இழந்து மஞ்சள் குங்குமம் இழந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்தில் இருக்கும் ஒரு பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரே, இதற்கு முன்பாக என் அத்தான் இருந்தார், உன்னை கொத்தாக பறித்து என் தலையில் சுடினார். இப்போ என் கணவரை இழந்தேன், மஞ்சள் குங்குமம் இழந்தேன், மாங்கல்யம் இழந்தேன், விதவை கோலத்தில் இருக்கும் நான் உன்னை தொடக்கூட அருகதில்லை என்று அந்த மலரை பார்த்து வெதும்புவார். அதே மலர்களை ஒரு கவிஞர் பார்த்தார், இந்த மலர்களுக்கு ஆண்டவன் எப்படி நிறம் அமைத்திருக்கிறான், இந்த மலர்கள் இதழ்கள் எப்படி விரிந்து அழகாக காட்சி அளிக்கின்றன என்று அந்த மலர்களை பார்த்து அந்த மலர்களுக்கு தகுந்தவர் ஒரு கவிதை படைத்து விடுவார். அதே மலர்களை ஒரு வியாபாரி பார்த்தார், இந்த மலர்களை பறித்து நாம் ஆரம்பமாக கொடுத்து விட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பணக்கணக்கு போடுவார். அதேபோல் மலர் போன்ற அந்த உலகத்தை இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை பேர்களும் அவரவர் மனதுக்கேற்றவாறு அவரவர் ரசனைக்கேற்றவாறு சிலர் பாடலை கண்டு சிக்கலாம், சிலர் பாடலை கண்டு சிக்கலாம், சிலர் அழகை கண்டு சிக்கலாம், சிலர் கருத்தை கண்டு சிக்கலாம், சிலர் நடிப்பை கண்டு சிக்கலாம், ஏன் சிலர் சிரிப்பை கண்டு ரசிக்கலாம். அப்படி அவரவர் மனதுக்கேற்றவாறு அவரவர் ரசனைக்கேற்றவாறு இந்த நாடகத்தை கண்டு கழித்து கடைசி வரை அமர்ந்து
ஊக்கம் தருமாறு இரு கரம் கொண்டு சிரம் சாட்டி கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடுப்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றம். எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் நெடுப்பறை கிராமம் உயர்திரு ஆர் ஜஸ்வந்த் ராமச்சந்திரன் ஐயா. எங்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் ஐயாவூர் கிராமம் திரு சுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சிறுமயிலூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செங்காடு கிராமம் திரு ராஜா அவர்கள். எங்கள் நாடகமன்ற நிர்வாகி செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் களத்தூர் கிராமம் திரு ஏழுமலை அவர்கள். இவர்களின் கலை குழுவினரால் இன்று இரவு என் மேடையின் கண் நடத்தக்கூடிய நாடகம் தூர்வாசர் கர்வ பங்கம். மன்னித்து எப்படி சந்தோஷப்படுகிறோம் அவ்வாறு குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்கி கடைசி வரையில் அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைதி 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 சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான முதியே செந்தமிழாலே உனை சொல்லாத நாள் இல்லை சுடர்மிகு வடிவேலா சுவையான முதியே செந்தமிழானே உனை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா கல்லாத எழிலோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ கடலாறு மறை வீடு இணையான ஜோதி முனை
சுடர்மிகு வடிவேலா சுவையான புதிய செந்தமிழாலே உனை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா